ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, OB49 அப்டேட்டுக்கு கரேனாக்காரன் என்னென்ன நாசமான வேலை பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸுக்கு வாங்க. சரியா? அந்த ஃபஸ்ட் சவுண்ட் என்னன்னு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னென்னா ஃபஸ்ட் கிளிக் பண்ணும்போது என்னமோ சத்தம் பண்ணி கேட்குது. அதுக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்கான். கொஞ்சம் நீங்கள் காட்டுறேன். இதாக இருக்குது, வீடியோ போனால் அந்த அமௌண்ட் கிடைக்குமா? இந்த இருக்கேன் கில்ட் யூஐடி ஜாயின் பண்ணுறவங்க இப்போ ஜாயின் பண்ணலாம். அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்து MP40. இதை விட்டு இந்த MP40 தேஞ்சு போச்சு பாருங்கள். 12 ஸ்பின் அங்கே இதுக்கு பண்ணேன். சரி விடுங்க. அங்கே 200 ஸ்பின் வச்சு பண்ணலை, தப்பிச்சேன். சரியா? அடுத்து ஸ்பின்னிங் வீடியோ நான் போடும்போது கான்டாக்ட் பண்ணேன். சரியா? அடுத்த மெயினான விஷயம் என்னென்னா, கரேனாக்காரனுக்கு சிலை வைக்கணும். இப்போ இதுதான் என் செட்டிங்ஸ் வைங்களேன். இந்த ஷேரை மாற்றிட்டீங்கன்னா ஒரு கோட் வரும். இதை கொப்பி கொடுத்துட்டீங்கன்னா, கொப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதாக்கினா உங்களோட இது இருக்குது, உங்களோட செட்டிங்ஸ். இப்போ நீங்கள் வேறு மொபைல் எடுத்தாலும் அந்த செட்டிங்ஸ் ஆக்கி வச்சுக்கலாம். அதை கொப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் போய் ஷேர் பண்ணி வைங்க. ஓகேவா? ஷேர் பண்ண பிறகு என்ன இதாக்கலாம். அடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்கா, இதாக இருக்குது. இது ஒன்லி ஹெட்செட் மட்டும் தான் அடிக்கணும் லாங் ரூஃபில். ஓகேவா? இன்னொரு லாங் ரூஃப் பண்ண முடியும். அடுத்து ரூம் மேட்ச்சில் அன்லிமிட்டட் ப்ளூவால் வைக்கலாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவீங்க. அதை எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்துட்டீங்களா? ஓகே, பாஸ்வேர்டு அக்கௌண்ட்னா வைக்கலாம். பாஸ்வேர்டு அக்கௌண்ட் வைங்க. என்ன இது என்ன தெரியுமா, லிமிட்டடுக்கு நோ கொடுங்க. இதுக்கு ரெண்டாவது இது இதாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணி காட்டுறேன். இதாக இருக்குது, இன்ட்டு கொண்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மார்க் பண்ண மாதிரி இதை லிமிட்டட் இருக்கும். ஏன் நோ கொடுத்துருங்க. சரியா? நோ கொடுத்து ஹெட்செட்டுக்கு ஒன்லி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படி பண்ணி விட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்ல வந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இதில் ஒரு எமௌண்ட் தரோம். ஓகே, இதில் ஒரு எமௌண்ட் தரோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு அமௌண்ட் தரான். எனக்கு ஓல்டு பிளேஸ் செல்ஃபி அமௌண்ட்டை கொஞ்சம் டைமுக்கு தரான், தந்துட்டான். அப்படிதான் தருவான். வேறு போயா பாஸ் இன்னும் மாறல. ஓகே, போயா பாஸ் அப்படியே தான் எடுக்குது. அடுத்தாவது இதுவும் சொல்லணும், புது அப்டேட் வந்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியம் இல்லை. ஓகே, இங்கே வாங்க. இங்கே உங்களோட கேமரா வந்துட்டு நீ இப்படி செஞ்சால் ஜூம் ஆகும், இப்படி செஞ்சால் க்ளோஸ் ஆகும். இப்படி செஞ்சு ஸ்குவாடை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ நான் என்னோடய ஸ்குவாட் இன்வைட் பண்ணுறேன் பாருங்க. இங்கே இருக்காங்க 3-4 பேர் நின்றுட்டு கேமராவை இதை அமைச்சினீங்கன்னா செல்ஃபி பட்டு அப்படி எடுத்து இதாக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் கூட வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். அடுத்தாவது இது ஜூம் க்ளோஸு. அடுத்தாவது உங்களை சீக்ரெட் ட்ரிக் பண்ண சொல்லி தரேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரியா? இந்த மெச்சை போட்டுட்டு இதாக்கலாம். கரேனாக்காரன் சைடாலே விட்டுருக்காங்க, யாரும் பார்க்கல. இது ஒரு டைம் பார்க்காதவனே நமக்கு நல்லதுதான். மூமெண்ட்டில் பேரில் என்னவான்னு காட்டலாம். ஓகேவா? மறக்காம எய்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதனால் ஒரு ஒன் டாப் பிளேயர் நினச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை அமர்த்தி வீடியோ வச்சுக்கிறேன். இந்த அமௌண்ட் அமர்த்திட்டு இங்கே வெளியான சைடில் ஒன்று இருக்கும் தொங்கல், அதை கொடுத்தீங்கன்னா வெளியாகிடும். சரியா? ஒரு சரி, இப்போ அடிக்கலாவே. இங்கே ஒரு சரி, அவளுக்கு அவ்வளோ பெரிய மூமெண்ட் வருது. ஸ்க்ரீன்ஷாட்லாம் விடக்கூடாது. ஒரு காலை வச்சு. ஓகேவா? அவன் பிளேயர் தான். சரியா அடித்தான், தரமான பிளேயர் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ கட் பண்ணி வச்சுக்கிட்டே பேசியிருக்கேன். நல்ல மூலக்காரனாக இருக்கேன். சரி, இப்போ என் ட்ரிக்கை சொல்லி தந்துடுறேன். அடுத்து பாருங்கள், இனிமேல் அடிக்க வந்தான்னு வைங்களேன். நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஐயோ, இப்படி பயப்படுத்த இங்கே வந்தாச்சு, இதை அமைச்சாச்சு, ஓடுறத அமைங்களேன். அதுக்கப்புறம் இதை மாற்றி அமைங்க.
உண்மையாக நீங்கள் கொடுக்குற மூமெண்ட்டை தாங்கிக்கவே முடியாது பாருங்க. அவன் அடிக்க மாட்டான். ஐயோ நீ தான் அடிச்சிடுவான். நிற்காதல இது மாறி கொடுக்கணும். நான் எளிமையால் கூட என்னோட மூமெண்ட்டை கட்டுவதுங்க. என்ன நான் எமோட்டிவ் சைடில் கேமரா வருவேன் அதை கண்டுபிடிக்க அமைச்சிங்கன்னா பார்க்க முடியாது. அவன் நான் நிற்கிற ஒன்று நின்று அடிக்கிறேன். என்னடா பாட்டு பயந்துட்டியோ? சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சரியா அவ்வளோதான். டாட்டா பாய் பாய். அதுக்கு முதல் ஒரு விஷயம், நான் ரெக்கார்டை காட்டிகிட்ருக்கேன். இதுக்கும் அதை கொடுத்த மூமெண்ட்டில் நான் உங்களுக்கு விளங்காது. வெயிட் பண்ணுங்க. எங்கே ரெக்கார்டு? இதுதான். ஓகே மூமெண்ட் கொடுத்தே செத்து இருக்கோம் ஐயா. இது நல்லா இருக்குடா. கரெக்டாக உண்மையில் வேலைடா. பாரு ப்ரோ இங்கே இது வேலைக்கு ஆகாது. இது அடிச்சு அடிச்சு விட்டுருவான். இதுதான் பாருங்க. நான் சும்மா கேமரா சுற்றி தான் வச்சா அப்படித்தான். பாருங்களேன் எப்படி நின்று அடிச்சு விட்ருவான். அது நிற்க வேண்டி பார்த்துட்ருக்கேன் பாருங்களேன். எனக்கு அதை ஓடும்போது வேலை நல்ல நிற்க வேண்டி பாட்டு இருந்தால் அடிச்சிருக்கான். ஒருத்த பயப்புள்ள அப்படின்னா இது எப்படி பாருங்க மூமெண்ட்டுக்கு நாங்கள் ஃபுல்லாக சுற்றுற மாதிரி மூமெண்ட் காட்டும். தலைக்கு வச்சு அடிப்பான். எனக்குன்னா நான் இதாக்கிட்டு இருந்திருக்கேன். என்ன ஓடுறது கரெக்டாக எனக்கு ஓடுறது இல்லைன்னா அவங்க அவங்களோட கதையை முடிச்சு விடுவான். போங்க சொல்லத்தான் இருக்குது. ஓகே இப்போ பாருங்களேன். பைபிளே காட்டம் காமிச்சிட்ருக்கோம். ஏய் இந்த ரவுண்டெல்லாம் இல்லைடா. ஐயோ இந்த ரவுண்டும் இல்லை. இந்த ரவுண்ட் அவங்களுக்கு சொல்லிகிட்டே காட்டுறீங்க ப்ரூஃபோட அது எப்படின்னு. அவன் அடிச்சிடுவான் பாருங்க. அடித்த பிறகு நான் ஒரு ஷாட் கொடுப்பேன். இது போட வேண்டாம். இந்த ரவுண்ட் தான் ஏன் போன பாதி மண்டே உடச்சிட்டு குளா ரவுண்டு போடுவேன் பாருங்க. சரியா குளா ரவுண்டு போடு. அது ஒரு மூமெண்ட் இதை போட்டுட்டு ஓடுவேன் பாருங்க. அந்த கொடுத்த மூமெண்ட் தான் அது எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா இருக்கா? நிற்கக்கூடாது சொல்லி ஓடிட்டு அப்படியே ஓடிட்டு அங்காளுக்கு விட்டு பின்னால் எங்கேயோ வந்து அடிச்சு வைப்போம். பாதி அடிச்சு ஆமாம் நிற்க அந்த மீன் அடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அப்புறம் அவ்வளோதான். என்ன சொல்ல வந்தேன்னா 8 நிமிஷம் ஆகட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.